ஒரு காப்பி தண்ணியை போட்டுட்டு கொண்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் இவளுக்கு. இவன் என்னதான் இவளை வச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியலப்பா. அத்தை இந்தாங்க அத்தை. கொண்டா. ஏண்டி ஒரு காப்பி தண்ணி போறதுக்கு இம்புட்டு நேரமா? அத்தை பாலெல்லாம் கொதிச்சு போட வேணாம் அத்தை. சரி சரி. மத்தியானத்துக்கு என்னத்தை சமைச்சு வச்சிருக்க? அத்தை சாம்பார் உருளைக்கிழங்கு வந்தாத்த வச்சு கொடுத்து விட்டேன் 2 பேருக்கும். சாம்பார் உருளைக்கிழங்கா? மனுஷன் சாப்பிடுவானாடி அத? அப்போ உங்க பிள்ளையும் உங்க பேத்தியும் மனுஷன் இல்லையாத்த? என்ன ஓவரா நக்கல உனக்கு? ஒழுங்கா புளிக்குழம்பு வையி. புளிக்குழம்பு இல்லாத சாப்பாடுல ஒரு சாப்பாடு பாரு. புளிக்குழம்பு வச்சு ஒரு துவையில வச்சு வையி. எனக்கு அது போதும். சரிங்க அத்தை இந்த வச்சிடறேன். ஆமா கஸ்தூரி இந்த சைடு வந்தாளா? 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு போனாங்க அத்தை. ஏன் கேக்குறீங்க? இல்ல நீ இப்படி மிங்கான்னு சமைக்கிறியே, அவளாம் எப்படி இருப்பா? அவளுக்கெல்லாம் சமைச்சு போடுறியா இல்லையா நீனு? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா அவளையே கூப்பிட்டு வச்சு கேளுங்க நான் சமைச்சு கொடுக்குறேன்னா இல்லையான்ட்டு. சரி போய் இப்பவே குழம்பு வைக்க ஆரம்பி. அப்பதான் மத்தியானத்தோட நீ முடிப்ப. சரிங்க அத்தை. புளிக்குழம்பு வைக்கும்போது புளிப்பாவும் உரப்பாவும் இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. துவையல் நல்லா பொட்டுக்கடலை துவையில அரைச்சு வை. சரி என் மகன் எப்போ வருவான்? அவரு சாயங்காலம் 7 மணி 8 மணி ஆயிரும் அத்தை. அம்புட்டு நேரம் ஆயிடுமா? ஆமாத்த. சரி சரி. டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சானா? அதெல்லாம் பண்ணிட்டாரு அத்தை. 1 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. சரி சரி. நானு சன் டிவியில் விஜய் டிவிலலாம் சீரியல் பார்க்கணும். அதெல்லாம் போட்டு வை. என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது, நீ தான் போட்டு கொடுக்கணும் சரியா? சரிங்க அத்தை. சரி போய் சமையல பாரு. சரிங்க அத்தை. மற்றதெல்லாம் மட்டும் வாய்க்கிலேயே பேசுது, டிவி போட தெரியாது நம்மள இதுக்கு. எப்பா இன்னும் எத்தனை நாள் இந்த கூத்து இருக்குன்னு தெரியல. இருந்துகிட்டு நம்ம உயிரை வாங்க போறா இவ. இதுல 10வது வரைக்கும் கஸ்தூரிய வேற சேர்த்துக்கிறா. அவ ஒரு நாள் வந்ததுக்கே என்னால தாங்க முடியல. இது 2 சேர்ந்து என்னென்ன லூட்டி அடிக்க போது தெரியலப்பா. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். காப்பி அது கன்றாவி. அவன் முகர கட்டையாட்டம் இருக்குது. வேணுக்குனே கழனி தண்ணியில காப்பி போட்டிருப்பா போல. காப்பியவே இம்புட்டு லட்சணமா போட்டிருக்கானா, இன்னமே புளிக்குழம்பு வைக்கிறது அது என்ன லட்சணமா இருக்குன்னு தெரியலையே. நம்ம வச்சோம்னா 8 ஊருக்கு மணக்கும். பக்கத்து வீட்டு அம்சாலாம் வந்து என்ன குடுங்கக்கான்னு கேட்பா. இவ வைக்கிற குழம்பு கிச்சனுக்குள்ளாரே கூட வரமாட்டேங்குது. இதுல எங்க 8 ஊருக்கு போறது? என்னமோ சரிதான், இப்படிதான் வாழ்க்கையை ஓட்டணும்ட்டு அவனு முடிவு எடுத்துட்டான் போல. இவளெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. என்ன பண்ணி தொலைறது? இந்த கழனி தண்ணியை தான் குடிச்சாகணும். வயிறு கபகபன்னு பசிக்குது வேற. கஸ்தூரி தான் போன் பண்றா. சொல்லு கஸ்தூரி. நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன் சின்னம்மா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. ஆமா ஊருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எப்போ வந்து சின்னம்மா? இன்னைக்கு தாண்டி வந்தேன். வந்து 1 மணி நேரம் ஆச்சு. உன் அண்ணன் வீட்டுல தான் உட்காந்துருக்கேன். அண்ணன் வீட்லயா? மைனி இருக்காங்களா? ஓ மைனி நானே. இந்த வீட்டை விட்டு எங்க போவா? வீடே போனாலும் இவ இந்த இடத்த விட்டு போக மாட்டா. நீ சொல்றதும் சரிதான் சின்னம்மா. மைனியை மட்டும் அங்கிருந்து நவத்த முடியாது பாத்துக்கோ. ஆமா 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனதா சொன்ன. அப்படியா? அதை ஏன் கேட்குற சின்னம்மா? ஏன்டி என்னாச்சு? அண்ணன் மீன் வாங்கி கொடுத்துச்சு, அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மீன் வாங்கி கொடுத்தானா? ஆமா சின்னம்மா. சரி மீன் தானே வாங்கி கொடுத்தான். அதான் அவன் மைனி இருக்காளே, அவள் தான் நல்லா மீன் குழம்பு வைப்பாளே, அவளே வச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதானே. அட நீ வேற சின்னம்மா. அன்னைக்கு வைக்க சொல்லலாம், நம்ம உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. என்ன வாங்கிட்டு வந்த மீனை சும்மா உனக்கு கொடுத்தாளா? ஆமா சின்னம்மா. உனக்கு மைனியை பத்தி தெரியாதா என்ன? என்னமோ புதுசா கேட்குற. ஏன்டி உங்க அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது? திரும்பி சண்டை வரும். அப்புறம் மைனி இருக்கால, அவ என் பையனுக்கு அவ பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவா. தேவையா? சரி நம்ம பாட்டுக்கு பொறுமையா போயிடுவோன்னு தான் போயிட்டேன். இவளெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுடி. ஒரு மனுஷன் வாங்கி கொடுத்துருக்கானா, நீ வந்திருக்கானா வச்சு கொடுக்க வேண்டியதானே. மீனை தூக்கி வாங்கிட்டு கொடுத்து நீயே வச்சுக்கன்னு சொல்றதா என்ன பழக்கம்? சரி விடுச்சுனம்மா, மீனையாவது குடிச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இங்க பாரு சின்னம்மா, நான் பேசினதை உன் மனசோடய வச்சுக்க. என்ன தேவையில்லாம மைனிட்ட பேசி சூற இழுக்காத. ஆமா நான் தான் வீடு வீடா போய் சூற இழுக்கிறேன். நான் சூற இழுக்கிறேன்னா உன் மைனி அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா பாரு. அவளும் தாண்டி இப்பதான் எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கா. முன்ன மாதிரி இல்ல அவ இப்ப. ஆமா சின்னம்மா, எல்லாம் நம்ம அண்ணன் கொடுக்குற இடம். இருக்கட்டும். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் பார்த்து வச்சுக்கிறேன். சரி சின்னம்மா, நாளைக்கு வந்து உன்னை பார்க்க வரேன். ஏன்டி இன்னைக்கே வர வேண்டியதானே? அது வேற ஒன்றும் இல்லை சின்னம்மா, கடையில் ஒரு வேலை இருக்கு, போய் முடிச்சுட்டு வரணும் இன்னைக்குள்ளார. நாளைக்கு வந்து உன்னை பார்க்க வரேன். சரி பின்ன நாளைக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லி இவளை சமைச்சு வைக்க சொல்கிறேன். அட நீ வேற சின்னம்மா, எதுக்கு சின்னம்மா அவங்கள போய் வேலை வாங்கிட்டு இருக்க? அவங்க வேலை செய்யறதுக்கே பயப்படுவாங்க. அதுவும் நம்மளுக்குன்னா சுத்தமாக செய்ய மாட்டாங்க. நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. நான் சொல்லி அவள் செய்யாமையா இருக்க போறா? சரி பெரியம்மா. அப்போ ஆட்டுக்கால் குழம்பு, நண்டு வறுவல், எறா புட்டு, செவரொட்டி வறுவல், மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி இதெல்லாம் மைனியை செஞ்சு வைக்க சொல்லு. அடி பாவி மக்கா, சும்மா என்ன வேணும்னு கேட்டா சரி ஒரு டிஷ்ஷை சொல்லுவேன்னு பார்த்தா ஊறுறது பறக்கிறது எல்லாத்தையும் சொல்றாவ. அதனாலதான் இவ பயந்துக்கிட்டு எதையும் சமைக்க மாட்டேங்கிறாளோ.
அட பாவி மவளே, சரியான சோத்துக்கு செத்தவளா இருப்பா போலவ. சின்னம்மா இருக்கியா இல்லையா? ஆ இருக்கேன். இதெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லு சின்னம்மா. நான் சாப்பிட்டே எம்புட்டு நாளாச்சு தெரியுமா? வேணும்னா நீ கூட மாட ஒத்தாசையா இருந்து மைனிக்கு ஹெல்ப் பண்ணு. இது வேறையா? சரி நாளைக்கு வீடு வந்து சேரு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்குவோம். சரி சின்னம்மா, அப்ப நான் போனை வைக்கட்டா? வச்சிரு. ஆத்தா லிஸ்ட் பெருசால போயிட்டு இருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாதானே முடியும். இது என்ன வயிறா இல்ல வண்ணம் ஜாலியா? இம்புட்ட மேல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவ ஒரு மாசமா சாப்பிடாம கிடக்குறாளோ? ஆத்தி இவகிட்ட போனா போதுன்னு கேட்டா ஒரு லிஸ்டேல அனுப்புறா. இதெல்லாம் இவ்வளவு செய்ய சொன்னா இவளுக்கு எனக்கு சண்டை வந்துடும். வீட்டை விட்டு வெளியே போடி நான் ஏன்னு சொல்லி விரட்டி விட்டுருவா. இது நம்மளுக்கு தேவையா? எதையாவது ஒரு சோறு ஒரு குழம்பு வச்சு முடிச்சிட வேண்டியதா நாளைக்கு. அப்படி என்ன ஏதுன்னு கேட்டானா இவன் மேலே தூக்கி பழிய போட்டுவான். தாத்தே இன்னமேட்டு இவகிட்ட போன் அடிச்சு சாப்பிட வாமான்னு கூப்பிடவே கூடாதுமா. இப்படி ஆயிட்டா? ஏய் கீதா என்ன நான் கூப்பிடுறது காதல விழுவுலையா? கனவு லோகத்துக்கு எதுவும் போயிட்டாலோ? டியே கீதா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க. அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, எனக்கு எல்லாமே கனவு மாதிரியே இருக்கு. நான் நினைக்கவே இல்லை அவ பக்கத்துல உட்காந்து படம் பாப்பேன்னு. அப்படியே எனக்கு என்னமோ கனவு லோகத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குடி. நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? சோ உன்னை என்ன சொல்றது? நீ பண்றது எதுவும் எனக்கு சரிப்பட்டு வரல. ஒருத்திய சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல கீதா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். எங்க நீ ஏமாந்துருவியோன்னு தான் பயமா இருக்கு. ஏன் அவரை பார்த்தா என்ன ஏமாத்துறவ மாதிரி இருக்கா? அப்படிலாம் நான் சொல்லல கீதா, அவர் நல்லவராகவே இருக்கட்டும். இருந்தாலும் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீ எப்படி லவ்ல விழுவலாம்? முழுசா தெரிஞ்சாதான் லவ்ல விழுவணும்னு விதி இருக்கா என்ன? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அப்ப கிரஷ்ன்னு சொல்லுடி. நீ எதுக்கு லவ் கிவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? கிரஷோ லவ்வோ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னோட லைஃப் பார்ட்னரா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாரு கீதா, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். எடுத்தோ கவுத்தோன்னு முடிவெடுக்காத. இப்ப என்னடி நீ போய் அவர் பக்கத்துல உட்காந்து பாக்க போறியா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. பின்ன இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஓவர் திங்க் பண்ணாதன்னு தான் நான் சொல்றேன். அவர் நல்லவராகவே இருந்தாலும் அவர் பேக்ரவுண்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு உன் மனசை பறி கொடுத்து அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா இதை மட்டும் பண்ணு. என்ன? நந்தினிக்கு மட்டும் எதையும் சொல்லிடாத. ஏண்டி? ஏய் அவளை பத்தி தெரியாத உனக்கு? எல்லார்கிட்டையும் போய் சொல்லி விட்டுருவா. சரி நான் எதுவும் சொல்லல, நான் எதுவும் பேசல, நீயே பேசி கேப்ப. சரி. என்னப்பா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எங்கெல்லாம் உங்களை தேடுறது? என்ன ஆச்சு? 2 பேரும் ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடி, இவ ஒரு டிக்கெட்டை காண போட்டுட்டா. இன்னொரு டிக்கெட் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன டிக்கெட்டை காண போட்டாளா? அட ஆமாண்டி. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. இப்ப நான் அங்க போய் உட்கார்ற மாதிரி வரும். அப்படியா? சரி பரவாயில்ல, எப்படியோ டிக்கெட் கிடைச்சதுல நீ போய் உட்காந்துக்கோ. அதை தாண்டி நானும் சொல்றேன், இவ ஒத்துக்கவே மாட்டா. ஏண்டி ஜென்சி, அவ போய் தான் உட்காந்துக்கிட்டுமே, இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் உட்காந்துக்கணும் தான் சொல்லிட்டேன், நான் வேற எதுவுமே பேசல. அப்புறம் என்ன, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? போய் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ண. நாங்க 2 பேரும் இந்த சீட்ல உட்காந்துக்கிறோம். சரிடி. இதுக்கு எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் உன்னை மாதிரி ஆள் வேணுங்கிறது. ஜென்சி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. சரி, நான் அப்ப போய் உட்காந்துக்கிறேன், நீங்க 2 பேரும் உட்காருங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேர் சேர்ந்து போயிடலாம். சரிடி. ஆயிடி, பாத்து பத்திரம். சரிடி. இப்ப அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கேனா? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. நெஞ்சோரமாய் ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமாய் சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனா கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீரில ஒருமை போலவே உன்னோட சேர துடிச்சேனே. மனசுல பூங்காற்று நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அட இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு புட்ட சொல்லாத சொல்லல உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு புட்ட. ஏண்டி ஜென்சி? என்ன? இல்ல கீதாவுக்கு அவரை தெரியுமா? என்னன்னு தெரியல. நீ பேச
பேசாம படத்தை பாருடி. இல்ல அவர் பக்கத்துல உட்காரும்போது இவ்வளவு சந்தோஷப்படுறாளே, அதனால கேட்டேன். என்னடி விஷயம்? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல தியேட்டருக்குள்ளார என்ட்ரு ஆகும்போது சொன்னதான் ஞாபகம் இருந்துச்சான்னு சொன்னா, அதனாலதான் கேக்குறேன். அச்சோ அது வேற ஒண்ணும் இல்ல. போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருங்க, மறந்துடாம என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னா. அது உனக்கு தப்பா தெரியுதா? பேசாம படத்தை பாருடி. எனக்கு என்னமோ நம்புற மாதிரியே தெரியல. அச்சோ நீ நம்பணுன்றதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், பொறுத்திருந்து பாப்போம். அர்ஜுன் சொல்லுங்க. இல்ல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பாய் கூட உட்காந்து பாக்குறது. அப்படியா? நீங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட உட்காந்து பாத்திருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு, பாத்துட்டேனே. சரி. என்ன இவரு கேர்ள்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பாத்திருக்கேன்னு சொல்றாரு? ஒருவேளை ஜென்சி சொன்னது உண்மையா போயிடுமோ? இவர் பாக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் தெரியலையே. சரி சரி, எதுக்கு நீ தப்பா யோசிக்கிற? அவர் சிஸ்டர் கூட லேடி தானே, அப்புறம் அவங்க அம்மா கூட லேடி தானே, அவங்கள கூட சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். நம்ம ஏன் தப்பா நினைக்கணும்?